வணக்கம் மக்களே. இன்னைக்கு பிக் பாஸ்ல நம்ம பாரு பயங்கரமா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்கங்க. நேத்து சாண்ட்ரா கத்தன விஷயம் பண்ணி அதுக்காக பல பேர் அவங்கள்ட்ட சண்டை பிடிக்கும் போதெல்லாம் அப்படியே டான் மாதிரி பேசிட்டு இப்போ வந்து காலையில அந்த அந்த டிடிஎஃப் டாஸ்க் முடிஞ்ச கையோட நம்ம கம்ரு கிட்ட போய் உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா, நான் உங்ககிட்ட பழகி இருக்கவே கூடாது, நான் இந்த பிக் பாஸ்க்கு வந்திருக்கவே கூடாது, நான் இங்க வந்து என்னோட நேம் ஸ்பாயில் ஆனதுதான் மிச்சம், நான் வந்து உன்கிட்ட இந்த மாதிரி சண்டை போட்டிருக்க கூடாது, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயே நான் வந்திருக்க கூடாதுன்ட்டு போதும் பறி வைக்கிறாங்க. நான் என்ன கேட்கறேன், இது உள்ள வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட். இப்பதான் பாரு நியாயமா பேசியிருக்காங்க, என்னன்னா நான் உள்ளேயே வந்திருக்க கூடாது. கரெக்ட். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இத்தனை பிக் பாஸ் சீசன்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். இதுல வந்து எத்தனையோ பேர் நம்ம வந்து பார்த்திருப்போம். வனிதாவை பார்த்திருப்போம், ஜோவிகாவை பார்த்திருப்போம், அப்புறம் காயத்ரி ரகுராமஸை பார்த்திருப்போம், ஜூலி பார்த்திருப்போம். இவங்க எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தங்களை நம்ம பார்த்தாலே டென்ஷன் ஆகுது அப்படின்னா அது பாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ வென்சன்ஸை எங்கதான் வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. கரெக்டான நேரத்துல கரெக்டா ட்ரிகர் பண்றாங்கன்னு வைங்க. நம்ம பழைய சீசன்ல சக்தியை சொல்லிட்டு இருந்தாங்க, ட்ரிகர் சக்தி அப்படின்ட்டு. பாரு பார்த்ததுக்கு அப்புறம் பாரு தான் ட்ரிகர் பாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை எப்படி ஆரம்பிச்சு எப்படி கொண்டு போய் எப்படி முடிக்கணுங்கிற வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்ச இப்ப வந்து விஜய் சேதுபதிக்கு பயந்துட்டு தான் இவங்க இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். கூப்பிட்டு பயங்கரமா அலப்பறை பண்றாங்க. நான் ஒண்ணுமே தப்பு பண்ணல, சாண்ட்ராவை பத்தி யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒரு பொண்ணை இப்படி பிளேம் பண்ணா அதை பத்தி எதுவுமே சொல்ல, நான் அவளை நம்பி சொன்னேன், அவள் எதுவுமே சொல்ல அப்படிங்கிறாங்க. யாரும் சாண்ட்ராவை எதுவும் சொல்லாமல்ல இல்ல, சாண்ட்ரா பண்ணது தப்புதான், சாண்ட்ரா பேசினது தப்புதான், கம்ருதன் பேசினதும் தப்புதான், பாரு பண்ணுனதும் தப்புதான். மொத்தத்துல 3 பேரும் தப்பு. அந்த தப்புல பெரிய தப்புன்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தவங்க மெடிக்கலி அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி இவங்களாவே ஒரு விஷயத்த பேசி அவங்களுக்கு ஃபிட்ஸ் வரும் தெரியாதுன்னு இவங்களே பேசி இவங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு. மற்றபடி சாண்ட்ரா எல்லாமே கரெக்டா பண்ணாங்கன்னு நீங்க யாருமே சொல்லல. கம்ருவும் இதே விஷயத்தான் கேக்குறாரு, நாங்க மட்டும்தான் தப்பு பண்ணோமா, அவங்க பேசலையாண்டு. அவங்க பேசினாங்கதான், அவங்க பேசலன்னு நீங்க யாருமே சொல்லல. ஆனா அவங்க பேசினதுக்காக இவங்க பண்ண ஒரு விஷயம் தப்பான விஷயங்கிறத மட்டும்தான் எல்லாருமே சொல்றாங்க. பேச்சுவார்த்தையில இருக்கிறத அப்புறமா டாஸ்க் முடிஞ்சு கூட வந்து பேசி முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு புடிச்சு தள்ளி விடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதுவுமே ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுதான் செஞ்சேங்கிறத 2 பேருமே ஈக்குவலா ஒத்துக்கிட்டாங்க. எல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமே நம்ம பாரு நான் பண்ணது சரிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. சரின்னு பேசுறது மட்டும் இல்லாம ஓனும் ஒப்பாரிய வச்சா அவங்க கரெக்ட்னு ஆயிருமா? ஆனா அவங்க அதைத்தான் பண்ணுவாங்க. எல்லாரும் உட்கார்ந்து அதுக்கு சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. பாவம் அவங்களுக்கு கம்பரு மட்டும்தான் கூட உட்காந்துருக்காருன்னு வைங்க. இது பத்தாததுக்கு நம்ம வினோத் வேற வந்து பிரின்னு பிரிச்சிட்டாருன்னு வைங்க. அது என்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க.